ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அது எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் கிடையாது. ப்ரைவேட் காலேஜஸ்க்கு உண்டு, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு உண்டு. அது எந்த மாதிரி கேட்டகரியில் வருவீங்க, ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு லேப்டாப்ஸ் கிடைக்க போகுது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அடுத்தனா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ லேப்டாப்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அது எண்டாவது பிப்ரவரி எண்டோட வந்து உங்களுக்கு டிசிஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபீஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இதுலேருந்து எடுத்து சொல்கிறேன். இன்னும் ஒரு சில இது வந்து நியூஸில் வந்து ரெஃபர் பண்ணுறதை நான் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது முதல் யாருக்கு இந்த ஸ்கீம் பொருந்தும் அப்படின்னா, 2025 2026 படிக்கிற அகாடமிக் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பொருந்தும். ஸோ அதனால் இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னோடனே தேர்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லேப்டாப் கிடையாதானா இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனல் இயர் வர்றப்போ இந்த ஸ்கீம் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸான்ட்டு. இதுக்காக எவ்வளோ பட்ஜெட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 2000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் லேப்டாப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கும், ஏஐ பேஸ்டு இருக்கும், அந்த மாதிரி வந்து நல்லா ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 கம்பெனி வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னா டெல்லு, ஏசர், ஹெச்பி. ஸோ இந்த லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 23,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த ஸ்கீம் பற்றி புரிஞ்சிருக்கும். இப்போ எந்த மாதிரி காலேஜஸ்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் இயர் படிப்பீங்க அவங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயர் படிப்பீங்க 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மெடிக்கல் காலேஜஸில் ஃபைனல் இயர் படிப்பீங்க, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில். ஸோ பாலிடெக்னிக் ஃபைனல் இயர் படிப்பீங்க, இவங்களுக்குலாம் வந்து உண்டு. இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாதுன்னா அவங்களுக்கு ஒரு சில கேட்டகரிஸில் வரவங்களுக்கு உண்டு. யார் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உண்டு. ஸோ அதுபோக வந்து தமிழ் புதல்வன், புதுமை பண்ணுறீங்க, அதில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே உண்டு ப்ரைவேட் காலேஜஸில். கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த கேட்டகரிலாம் நீங்கள் வருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுங்கிறப்போ எல்லா இதுவுமே உங்களுக்கு பொருந்திடும். அதனால் வந்து இது நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட் காலேஜில் வாங்கிக்குவீங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்ங்கிறப்போ இந்த மாதிரி கேட்டகரி. ஸோ அடுத்து SC ST ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு. ஸோ இந்த ஓவராலாக இந்த மாதிரி இருக்கிற காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுள்ள ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதை இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் காலேஜில் இருக்கிற பிரின்ஸிபல் வந்து அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் காலேஜோட பிரின்ஸிபல் தான் உங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா வந்து ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனால எல்லாருக்கும் வந்து தனியாக கொடுக்க முடியாதனால உங்கள் காலேஜ்லேருந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிப்ரவரி 2026 வந்து எண்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்போ ஃப்ரீயாக எதுவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால ஸோ பிப்ரவரியோட எண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் பற்றி உங்கள் காலேஜில் எதுவும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு லேப்டாப் பற்றி ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.